ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம தமிழில் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்த நான் இப்படியே செஞ்சிருவேன், இதுக்கு பதிலாக அப்படியே செஞ்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. இல்லை பேசாமல் நான் இதையே செஞ்சிருவேன் இப்படிலாம் சொல்லுவோம்ல. இங்கே பேசாமன்றது நிஜமாக வாய் பேசாமன்னு இல்லை, இதுக்கு பதிலாக இப்படியே நான் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்லுவோம்ல. அதையெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தமிழில் நான் இந்த விஷயத்த பேசாமல் இப்படியே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஈக்குவலண்ட்டாக ஐ வுட் ராதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ வுட் ராதர் அப்படின்னா இதுக்கு பதிலாக நான் இப்படியே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தில் சொல்கிறதுக்கு இந்த ஐ வுட் ராதர் வச்சு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் ராதர் குக் தேன் ஆர்டர். இதோட அர்த்தம் வெளியே சாப்பாடை ஆர்டர் பண்ணுறதுக்கு பேசாமல் நான் வீட்டிலையே சமையல் பண்ணிடுவேன் இப்படி நம்ம சொல்லுவோம்ல. வெளியே ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் பேசாமல் வீட்டிலே சமைச்சிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறது தான் ஐ வுட் ராதர் குக் தேன் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு நான் பேசாமல் தூங்கவே செஞ்சிடலாம் அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்குறோம், நைட்டு ரொம்ப போர் அடிக்குது, ஐயோ இது இவ்வளோ போர் அடிக்குது, பார்க்குற நேரத்துக்கு நான் பேசாமல் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? இப்போ வந்து நான் பேசாமல் தூங்கிடலாம் அப்படிங்கிறத தான் முதல்ல சொல்லணும். ஸோ இந்த பேசாமல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து இங்கே வுட் ராதர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வுட் ராதர் ஸ்லீப். ஸோ இதை வந்து நான் பேசாமல் தூங்கிடலாம். எதுக்கு பதிலாக தூங்கலாம்? படம் பார்க்குறதுக்கு பதிலாக. ஸோ இப்போ பதிலாக செய்வேன்னு சொல்கிறதுனால அந்த இடத்துல தேன் போடுறோம். ஸோ ஐ வுட் ராதர் ஸ்லீப் தேன் எதுக்கு பதிலாக? படம் பார்க்குறதுக்கு பதிலாக. ஸோ வாட்சிங் திஸ் மூவி, இந்த படத்தை பார்க்குறதுக்கு பேசாமல் நான் தூங்க போயிடுவேன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ வெளியே போகிறதுக்கு வந்து யார் கூடயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது யாரையாவது சொல்லும்போது ஐயோ அவங்க கூட போகிறதுக்கா, இதுக்கு நான் தனியாகவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுக்கு நான் தனியாகவே போயிடுவேன், இல்லை பேசாமல் நான் தனியாகவே போயிடுவேன் இப்படின்னு சொல்கிறோன்னா இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வுட் ராதர். ஐ வுட் ராதர்ன்றது நான் பேசாமல் இதையே செய்வேன், பேசாமல் செஞ்சிருவேன். அந்த அழுத்தம் அந்த அந்த இன்டென்சிட்டிக்கு தான் நம்ம ஐ வுட் ராதர் சொல்கிறோம். ஸோ ஐ வுட் ராதர் கோ அலோன். கோ அலோன்றது தனியாக போவேன். இப்போ நான் தனியாக போவேன் அப்படின்னு மட்டும் சொல்லணும்னா ஐ கோ அலோன் அப்படின்னு சொல்லலாம். நான் பேசாமல் தனியாகவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ வுட் ராதர் கோ அலோன். இதுக்கு பதிலாக நான் இப்படியே செய்வேன், ஐ வுட் ராதர் கோ அலோன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வெளியே போகிறோம். ஸோ வெளியே போகிறதுக்கு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ அங்கே பஸ்ஸுக்கு காற்று கிடக்கிற நேரத்துக்கு பேசாமல் நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்மளோட ப்ரிஃபரன்ஸை சொல்கிறோம். நம்ம வந்து நடந்து போகிறது இதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நடந்து போகிறது பரவாயில்லன்னு சொல்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம்? ஐ வுட் ராதர் வாக். எதுக்கு பதிலாக? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ தேன் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஐ வுட் ராதர் வாக் தேன் வெயிட்டிங் ஃபார் த பஸ். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு நான் நடந்தே போயிடுவேன். நெக்ஸ்ட் ஒன், இந்த கிராமத்தில் இருக்கிறதுக்கு நான் பேசாமல் ஏதாவது ஒரு சிட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் ஒரு சிட்டியிலே போயாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அப்போ நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் என்னது? சிட்டியில் இருக்கிறது. ஸோ அப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம். ஸோ ஐ வுட் ராதர் லிவ் இன் அ சிட்டி. ஸோ அதை வந்து ஈஸியாக சொல்லிடுறோம். நம்ம வந்து ஐ வுட் ராதர் போட்டு நம்ம சொல்லணும். ஐ வுட் ராதர் லிவ் இன் அ சிட்டினா நான் சிட்டிலே இருக்கலாம், இருந்துருவேன், இருக்கணும் அப்படின்ற நம்மளோட ப்ரிஃபரன்ஸை சொல்கிறோம். நான் ஐ லிவ் இன் அ சிட்டி அப்படின்னா நான் சிட்டியில் வாழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் பேசாமல் சிட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வுட் ராதரை சேர்த்து சொல்கிறோம். ஸோ ஐ வுட் ராதர் லிவ் இன் அ சிட்டி. எதுக்கு பதிலாக? கிராமத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக. ஸோ தேன் லிவிங் இன் அ வில்லேஜ். ஸோ வில்லேஜில் இருக்கிறதுக்கு, ஒரு கிராமத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக சிட்டிலே இருந்துருவேன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சொல்கிறோம் நான் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறதுக்கு பதிலாக பேசாமல் ஒரு புது காரையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஹேண்ட் காரில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும், ஏற்கனவே யூஸ்டு கார் வேறு, ஸோ நிறைய ப்ராப்ளம் வரலாம். ஸோ பேசாமல் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குறதுக்கு ஒரு புது காரையே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஸோ நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து புது கார் வாங்குறது. ஸோ ஐ வுட் ராதர் பை அ நியூ கார். ஸோ நம்மளோட ப்ரிஃபரன்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். நான் பேசாமல் ஒரு புது கார் வாங்கிடலாம். ஐ வுட் ராதர் பை எ நியூ கார். எதுக்கு பதிலாக? பழைய காரை வாங்குறதுக்கு பதிலாக. அப்போ என்ன சொல்லலாம்? தேன் அ யூஸ்ட் ஒன். ஸோ தேன் அ யூஸ்ட் ஒன் அப்படின்னா யூஸ்ட் ஒன்னை ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு காரை வாங்குறதுக்கு நான் புது காரையே வாங்கிட்டு போயிடுவேன். ஐ வுட் ராதர் பை அ நியூ கார் தேன் அ யூஸ்ட் ஒன். ஸோ ஏற்கனவே யூஸ் பண்ண காருக்கு பதிலாக, ஏற்கனவே யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட் காருக்கு பதிலாக நான் புது காரையே வாங்கிட்டு போயிடுவேன்.
ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் நம்மளுடைய சாய்ஸ், நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். நமக்கு இதுதான் இதுக்கு பதிலாக இதை செய்யலாம்னு நமக்கு தோணுது, நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஐ வுட் ராதர் வச்சு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ நெகட்டிவாகவும் சொல்கிறோம். இதுக்கு வந்து நான் இப்படி செய்யாமையே இருக்கலாம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனில் சொல்கிறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? நெக்ஸ்ட் ஒன், இந்த பார்ட்டியை நான் அட்டன் பண்ணாமையே இருக்கலாம். ஏன்னா அங்கே யாரையும் எனக்கு தெரியாது. நான் இதுக்கு வந்து பேசாமல் இந்த பார்ட்டிக்கு போகாமையே நான் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்டிக்கு நான் போகாமையே இருக்கலாம். ஏன்னா அங்கே எனக்கு யாரையும் தெரியாது, இல்லை எனக்கு பிடிக்கலை. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு இதுக்கு நான் போகாமையே இருக்கலாம், இதுக்கு பேசாமல் நான் போகாமையே இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வுட் ரேதர் நாட். நம்ம வந்து இதை நெகட்டிவில் சொல்கிறதுனால ஐ வுட் ரேதர் நாட் அட்டெண்ட் த பார்ட்டி. ஸோ ஈஸியாக சொல்லிடலாம், ஐ வுட் ரேதர் நாட் அட்டெண்ட் த பார்ட்டி. ஸோ நான் பார்ட்டி அட்டன் பண்ணாமையே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடாமே இருக்கலாம். அங்கே வந்து சாப்பாடு நல்லாவே இருக்காது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிடாமையே இருக்கலாம். இப்படி சொல்கிறதுக்கு ஐ வுட் ரேதர் நாட் ஈட் அட் தட் ரெஸ்டாரண்ட். ஐ வுட் ரேதர் நாட் ஈட் அட் தட் ரெஸ்டாரண்ட். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒரு கூட்டமான ஒரு பஸ் வந்துட்டுருக்கு, பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம எங்கேயும் சொல்கிறோம், ஐயோ இந்த கூட்டமான பஸ்ஸில் போகாமையே இருக்கலாம், போகாமையே இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இந்த கூட்டத்துக்குள்ளே போகாமையே இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சொல்ல போகிறோம். இதை எப்படி சொல்லலாம்? ஐ வுட் ரேதர் நாட். அது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ சொல்லிடும், ஐ வுட் ரேதர் நாட் டேக் த க்ரௌடட் பஸ். இந்த பஸ்ஸில் போகாமல் ஐ வுட் ரேதர் நாட் டேக் த க்ரௌடட் பஸ். ஸோ இந்த க்ரௌடட் பஸ்ஸில், ரொம்ப கூட்டமான பஸ்ஸில் போகாமல் இருக்கலாம். ஐ வுட் ரேதர் நாட் டேக் த க்ரௌடட் பஸ். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லேருந்து ஒரு குட்டி டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வீட்டிலையே சமைச்சிருவேன். நெக்ஸ்ட் ஒன், நான் பஸ்ஸுக்கு காத்துட்ருக்காம பேசாமல் நடந்தே போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் பேசாமல் தனியாகவே போகலாம். நெக்ஸ்ட் ஒன், யூஸ் பண்ண காரை வாங்காமல் புது காரே வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த பார்ட்டியை பேசாமல் அட்டன் பண்ணாமையே இருக்கலாம். இதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.